அப்பா சாகும்போது சத்யா பள்ளி படிப்பு முடித்து கல்லூரியில் சேர்ந்திருந்தாள். அவர் கொஞ்சம் பணத்தை விட்டு வைத்து போயிருந்ததால் எதையும் சமாளித்து கொண்டு தையல், கை வேலைப்பாடுகள், சின்ன மிஸ் என 24 மணி நேரமும் உழைத்து கொண்டிருந்தாள் சத்யாவின் அம்மா. அடுத்த 5 வருடங்கள் காலத்தில் மீனாட்சி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல. சத்யா எம்காம் படித்துக்கொண்டே ICW படித்தாள். அது தொடர்பான தேர்வுகளையும் தைரியமாக எழுதினாள். அதன் முடிவுகள் வெற்றிதான். சரியான பலன் கிடைத்துவிட்டது. உடனடியாக நல்ல வேலை. பில்கேட்ஸின் கணக்குகளை கூட பார்க்கும் வெளிநாட்டு தொடர்புள்ள ஒரு பெரிய நிறுவனத்தில்தான் சத்யாவுக்கு வேலை கிடைத்திருந்தது. எடுத்த எடுப்பிலேயே மிகப்பெரிய சம்பளம். அடுத்த 4 வருடங்களில் சத்யாவின் புத்தியும் கடுமையான உழைப்பும் அவளை உச்சிக்கு கொண்டு வந்து விட்டது. 2 முறை வெளிநாட்டு பயணம், உள்ளூரிலேயே பதவி உயர்வு என தனது 26 வயது முடிந்து 27 தொடங்கும் பொழுது லட்சங்களில் சம்பளம். ராகினி கடைசி வருட படிப்பு. தம்பி கிரியும் படிப்பை முடித்து வேலைக்கு சேர்ந்து விட்டான். இப்பொழுதுதான் சத்யாவின் குடும்பம் நிமிர்ந்தது. அம்மா வேகமாக சத்யாவுக்கு வரன் பார்க்க தொடங்கிவிட்டார். இப்ப வேண்டாம்மா. சரி, வேற எப்ப? இப்பவே உனக்கு வயசு 26 கடந்தாச்சு. இனி தாமதிக்க கூடாது. தேடி அலசி ஒரு நல்ல வரன் அமைந்து விட்டது. அவன்தான் அரவிந்த். இவளை விட பெரிய படிப்பு, உத்தியோகம், பெற்றவர்கள், சகோதரி என குடும்பம் நல்லதுதான். பரஸ்பரம் இருவருக்கும் பிடித்தது. அந்த மாத கடைசியில் தடபுடலாக நிச்சயதார்த்தமும் நடந்துவிட்டது. இந்த 4-5 வருடங்களில் சத்யா நன்றாக சேமித்த பணத்தின் காரணமாக எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் கல்யாண வேலை நன்றாக போனது. அம்மாவும் தம்பி கிரியும் கல்யாண ஏற்பாடுகள் செய்ய தொடங்கினார்கள். நகைகள், ஜவுளி, பாத்திரங்கள் என எல்லாம் வாங்கிவிட்டார்கள். மண்டபமும் பிடித்தாகிவிட்டது. அரவிந்துடன் அடிக்கடி வெளியே போவது, ஓட்டல், பீச் என வாரத்தில் கிட்டத்தட்ட 3 நாட்களும் அவளுடன் தான் இருந்தாள். சத்யாவுக்கு அரவிந்தை மிகவும் பிடித்து போய்விட்டது. அரவிந்துக்கும் அப்படிதான். பரஸ்பரம் பற்றிய ஒருவர் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போக கல்யாண நாளும் நெருங்கி கொண்டிருந்தது. இங்கே கல்யாண ஏற்பாடுகள் முழுமையாக முடிய அழைப்பிதழ் எல்லாம் தயாராகி வந்து சொந்தங்களுக்கும் கொடுத்து முடித்தாகிவிட்டது. கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு 1 வாரம் மட்டும் தான் இருந்தது. அந்த நாள்தான் அரவிந்தின் அப்பாவுக்கு மாரடைப்பு வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கவும், சத்யாவுக்கு காலையில் அரவிந்த் தகவலை சொல்லவும் சத்யாவின் குடும்பமே பதறி அடித்து ஓடியது. இன்னும் 6 நாட்கள் தான் இருந்தன. அன்று மாலை அரவிந்தின் அப்பா சிகிச்சை பலன் தராமல் உயிரை விட்டார். திடீரென வந்த மாரடைப்பு ஒரு நாளில் சத்யாவின் வாழ்வை முழுவதுமாக முடித்துவிட்டது. அரவிந்தின் குடும்பமே கதறியது. கல்யாணத்துக்கு வந்த உறவு கூட்டமெல்லாம் இப்பொழுது அரவிந்தின் அப்பா இறப்புக்கு வந்து அழுது தீர்த்தன. மறுநாள் பாடி எடுக்கப்பட்டது. அரவிந்த் ஒரே பிள்ளை என்பதால் அவன்தான் ஊருக்கு கொள்ளி வைத்தான். மறுநாள் காலை பால் அதையும் முடித்துவிட்டு தர கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருந்தன. உறவுக்காரர்கள் அத்தனை பேரும் கூடியிருக்க விவாதம் தொடங்கியது. 16 நாள் காரியங்கள் முடியாம கல்யாணம் நடத்தக்கூடாது. ஏமா, அவங்க பல லட்சங்கள் செலவழிச்சு மண்டபம் எல்லாம் புக் பண்ணி எல்லாமே ஏற்பாடுகள் செஞ்சாச்சு. எப்படிங்க இப்ப நிறுத்த? என்னையா பேசுற? இங்கே உயிர் நஷ்டம். கல்லு மாதிரி இருந்த தேவராஜ் கண்ணை மூடிட்டாரே. பணம் எப்பனாலும் சம்பாதிக்கலாம். ஆனா தேவராஜா இனி உயிரோட கொண்டு வர முடியுமா? இவ்வாறான கேள்விகள் எழுந்தன. விவாதம் அலைப்பளர்ந்தது. அரவிந்த் ஒரே பிள்ளை. அம்மாவுக்கு தாலி துக்கம். அதனால் அவன் எதுவுமே பேச முடியவில்லை. சத்யா பக்கத்தில் பல லட்சங்கள் நஷ்டம். ஆனாலும் இது உணர்வுபூர்வமான சங்கதி. பேசவே முடியவில்லை. பல தரப்பு விவாதங்கள் எதுவும் பலிக்கவில்லை. இதனால் இரு குடும்பங்களுக்கும் மத்தியில் கொஞ்சம் கசமுசா உருவாகிவிட்டது. பிள்ளை வீட்டாருக்கு உயிர் நஷ்டம். அதனால் பிரச்சனை உணவுபூர்வமாக இருந்தது. பெண் வீட்டாருக்கு பண நஷ்டம். குறித்த தேதியில் நடத்த முடியாத கல்யாணம் பாதிக்கப்பட்டது. ஒரு பெண் என்பதால் பிரச்சனை வேறு விதமாகவும் இருந்தது. ஆனால் நடக்காது. சரி, காரியம் முடிந்த பிறகாவது இதை தள்ளி போடலாம், தள்ளி பேசலாம் என இருந்து விட்டார்கள். அரவிந்தின் அம்மா நொறுங்கி போயிருந்தாள். நன்றாக இருந்த கணவனுக்கு இப்படி ஆகும் என கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியவில்லை. இதை சரியாக பயன்படுத்தி கொண்ட உறவு கூட்டம். அத்தை ஒருத்தி அரவிந்துக்கு தன் மகளை கட்டி வைக்க வேண்டும் என்ற கனவில் இருந்தாள். அது பலிக்காமல் போய் குறுக்கே சத்யா வரவும் அவள் மகா கடுப்பில் இருந்தாள். அந்த கடுப்பை இப்பொழுது சரியாக பயன்படுத்தி கொள்ள துடிந்தாள்.
இந்த மரணம் அவளுக்கு சாதகமாகிவிட்டது. மெதுவாக அவள் பேச ஆரம்பித்தாள். அந்த பொண்ணுக்கு ராசி சரியில்லை. இல்லைனா ஒரு குடும்ப தலைவனையே பழி வாங்கிட்டாளே, அக்குடும்பத்தின் ஆலமரத்தை சாச்சிட்டாளே, ஆணி வேரையே பறிச்சு வீசிட்டா. இனி என்னெல்லாம் நடக்கப் போகுதோ. படிப்படியாக பாதிக்கப்பட்ட அரவிந்தின் அம்மா மனதில் விஷத்தை ஏற்ற தொடங்கிவிட்டாள். நண்பகமான ஒருவரை தயார் செய்து விட்டாள். நீங்கள் ஜாதகம் பார்க்கலையா? ஓரளவுக்கு பார்த்தோமா. பொண்ணுக்கு மூல நட்சத்திரம், அதான் மாமியாரை மூளையில் உட்கார வச்சுட்டா. எந்த ஒரு கிரகமும் சரியாக இல்லை. அவை உள்ளே வந்தா குடும்பத்தில் பல விபரீதங்கள் கூடவே வரும். விஷம் படிப்படியாக உள்ளே நுழைய, இழப்பும் துக்கமும் ஒன்று சேர 16 நாட்கள் காரியங்கள் முடிய சத்யா குடும்பத்தார் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என பேச வர பிரச்சனை பெரியதாகிவிட்டது. எங்கோ தொடங்கி எப்படியோ வளர்ந்து தேவராஜின் இறப்பில் வந்து பிரச்சனை முடியவும், மொத்தத்தையும் சத்யாவின் ராசிதான் காரணம் என வந்து முடிய கிரி ஆவேசமாகிவிட்டான். இது ரொம்ப தப்புங்க, அக்கா மேல பழி போடுறது மனிதாபிமானமான செயல் இல்லைங்க என குமுற, அவர் விதி முடிஞ்சு போச்சு, அதுக்கு எங்க வீட்டு பொண்ணு என்ன செய்வா? சரிதான், அவர் நோய்வாய்ப்பட்டு போகலையே, திடீர்னு எப்படி மாரடைப்பு வந்தது? அந்த பொண்ணோட ராசி அம்மாவோட தாலியை பறிச்சிருச்சே. விவாதம் மிக பெரியதாக வலுத்து விட்டது. சத்யாவின் பக்கங்களும் வார்த்தைகள் தடித்து தப்பாக விழ, ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட வீடே கலைபரமாகிவிட்டது. இதில் முழுமையாக பலியானது அரவிந்தும் சத்யாவும் தான். இருவருமே எதுவுமே பேச முடியவில்லை. சரி, ஏதாவது ஒரு தேதியை குறித்து கல்யாணம் நடத்துகிற வழியை பாருங்க. இல்லைங்க, அந்த அம்மா வரமாட்டாங்க, அவங்க பயப்படுறாங்க. அம்மா இல்லாமல் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா? ஏங்க, நடந்துதாங்க தீரணும். 2 பேத்துக்கும் பிடிச்சும் போச்சு. நிறுத்த நினச்சா நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம். எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். ஒரு ஆள் வாயை விட்டுவிட அது மிகப்பெரியதாகிவிட்டது. கணக்கு போட்டு சொல்லுங்கய்யா, எத்தனை நஷ்டம்னு நாங்கள் கொடுத்துட்றோம். ஆனால் இனிமேல் கல்யாணம் நடக்காது. உங்களுக்கு பணம் தானே பெருசு, வாங்கிக்கோங்க. ஆனால் எங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்காதவங்க கூட எங்களுக்கு சம்பந்தமே வேண்டாம். அரவிந்தின் அம்மா இதிலே தீவிரமாகிவிட்டார்கள். அரவிந்து என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பிதுங்கி இருக்கவும், சத்யாவின் அம்மா மீனாட்சி அவர்கள் காலில் விழப்போக சத்யா கடுப்பாகிவிட்டாள். வேண்டாமா, இதுக்காக நீ யார் காலிலையும் விழ வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்கவே வேண்டாம். அவசரப்படாதே சத்யா. இல்லை, அவ சொல்றது நியாயம்தான். ராசியிலேன்னு அவன் மேலே பழி போட்டா எப்படி தாங்குவா? பேச்சுவார்த்தை இன்னும் பெரிதானது. கை கலப்பு வரை போய்விட, கிரியை ஒரு ஆள் அடித்துவிட விவகாரம் முத்திவிட்டது. பிறகு என்ன? கல்யாணமும் நின்றுவிட்டது. இரு பக்கமும் ஒரு மாதிரி பிளவு போல உண்டாகி கசப்பு நீடித்து கல்யாணம் கடைசியில் நின்றே போய்விட்டது. சத்யாவின் அம்மா கதறிவிட்டாள். தனிப்பட்ட முறையில் அரவிந்தின் காலில் விழாத குறையாக கெஞ்சிவிட்டாள். அரவிந்துக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிவிட்டது. தாள முடியவில்லை. வீட்டுக்கு வந்து தன் அம்மாவிடம் அழுதே விட்டான். அம்மா, நம்ம துக்கம் பெருசுதான், ஆனாலும் இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை இல்லையா? பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவங்க கண்ணீருக்கும் வேதனைக்கும் நாம் ஆளாக வேண்டாம்மா. கொஞ்சம் யோசிமா. நிறுத்துடா. என் கண்ணீரும் துக்கமும் உனக்கு பெருசா தெரியலையா? அவ கழுத்துல தாலி ஏறணும்னு நீ துடிக்கிற. உங்க அம்மா கழுத்துல தாலி இறங்கினது உன்னை எதுக்குமே பாதிக்கலையா அரவிந்த்? நீ அவங்களுக்கு விலை போயிட்டியா? உன்னை அந்த சத்யா வளைச்சு போட்டாளா? இப்படியெல்லாம் பேசாதம்மா. நம்ம சுமதிக்கு இந்த கஷ்டம் நேர்ந்திருந்தா நம்ம மனசு என்ன பாடுபடும்? வாய மூடுறா. சுமதிக்கு என்ன குறைச்சல்? அந்த சத்யாவோட ராசி தான் என் மகராசனை வேரோட சாச்சிடுச்சு. அவள் வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம குடும்பத்துக்கு இந்த கதினா, அவள் உள்ள வந்தா நம்ம குடும்பம் என்னாகும்? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. 4 பேர் 4 விதமாக பேசிட்டா அது நஞ்சமாகுமா? இல்லை அரவிந்த், பாதிப்பு எனக்கு தானே. ஏமா, அவர் எனக்கும் அப்பா தான். அந்த வழி உங்ககிட்ட இல்லையே. என் துக்கத்தை விட நீ இப்போ அவங்களோட இழப்பத்தானே பெருசாக எடுத்துக்கிட்டு பேசுகிற. இது நியாயமா? இப்போவே நீ அந்த பக்கம் சாஞ்சிட்டா போக போக என்னை நீ மறந்தே போயிடுவ. வேணுமா இது? என்னம்மா, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீ அப்படி நடக்கிற. அவரை இழந்து நான் தவிக்கும்போது உன்னை தவிர யாரும் எனக்கு ஆறுதலாக இருக்க முடியாது. ஆனால் நீ இப்போ எனக்கு ஆறுதலாக இல்லாமல் அவங்க பக்கம் தானே பேசுகிற. சரிப்பா, நீ அவளையே கல்யாணம் செஞ்சுக்கோ, நான் தடுக்கல. ஆனால் என்ன விட்டுரு. நீ அவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராத. எனக்கு அதில் சுத்தமாக ஈடுபாடு இல்லை. உன் கல்யாணத்துக்கு நானும் வரமாட்டேன். அப்பா மட்டும் இல்லை, உனக்கு அம்மாவும் இல்லைன்னு நினச்சிக்கோ. அரவிந்த் ஒரு நிமிடம் ஆடி போனான்.
இதற்கு மேல் ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும்? முழுவதுமாக உடைந்தே போனான். எதுவும் பேசாமல் அன்றிலிருந்து மௌனமாகிவிட்டான். சொந்த வீட்டில் அவனுக்கு யாருமே ஆதரவு இல்லை. அந்த பெண்ணின் மனநிலையை புரிந்து கொள்ளும் நிலையில் இங்கு யாருமே இல்லை. மீறி நடந்தால் அம்மா எந்த எல்லைக்கும் போகலாம். போகும்படி செய்ய ஆட்களும் உண்டு. அரவிந்த் நடைபிணமாகிவிட்டான். கிட்டத்தட்ட 2 வாரங்கள் அப்படியாகத்தான் இருந்தது. ஒரு நாள் சத்யாவின் ஆபீஸுக்கே வந்து விட்டான். சத்யா இறுகி போயிருந்தாள். சாரி சத்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இனி என்ன பேசி என்ன லாபம் அரவிந்த்? பேசுறதுக்கு என்ன இருக்கு? ப்ளீஸ், நான் எதையும் நியாயப்படுத்த வரல. என் நிலைமையை உங்ககிட்ட விளக்கி சொல்ல வந்திருக்கேன். இதுக்கு மட்டும் சொல்ல அனுமதி கொடு. அப்புறமா முடிவை நீ எடு. இதுல எந்த பொய்யும் கிடையாது. அத்தனையும் ரத்தம் வடிகிற நிஜம் சத்யா. அவள் அமைதியாக இருக்க அம்மா பேசியதை சொல்ல வந்தான். சத்யாவிடம் பேச போவதையும் முன்னமே அம்மாவிடம் சொல்லி, நான் சத்யாவிடம் பேசுறத நீ கேளு, அவளோட குணத்தை நீ அப்பதான் புரிஞ்சுக்குவ என்று சொல்லி அம்மாவையும் மறைமுகமாக இருக்கும்படி கூட்டிட்டு வந்துதான் சத்யாவிடம் பேசினான். அவள் பேச அமைதியாக இருக்க அம்மா பேசியதையெல்லாம் அரவிந்த் அவளிடம் சொல்ல, அரவிந்த், உங்ககிட்ட எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு மதிக்கிற ஒரு மனுஷனை நானும் வந்தாட விரும்பல. காரணம், உங்க அம்மாவோட நிலைமையிலிருந்து யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலா உங்க அம்மா உங்க அப்பா கூட வாழ்ந்திருக்காரு. ஆனா அவர் இல்லாம இருக்கிற இந்த நிலைமைய யோசிச்சு பாருங்க. அவங்க பேசுறதும் கரெக்டு தானே. இப்போ என்னுடன் பேசினதுக்கு அப்புறம் தான் உங்க அப்பாவுக்கு இப்படி வந்திருக்கு. மேபி என்னால் கூட உங்கள் குடும்பத்தில் துக்கம் வந்திருக்கலாம். நீங்களும் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மனசுடைஞ்சிருவாங்க. அதனால் நாம் இருவரும் விலகிறது தான் சரி அரவிந்த். நம்ம பேசி இந்த ஒரு 2 மாதங்கள் கிட்டத்தட்ட மறக்க உங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் விரைவில் என்னை மறந்துட்டு நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க. உங்கள் அம்மாவுக்கு ஆதரவாக இருங்க அரவிந்த் என்று கண்ணீர் மல்க சொல்லிவிட்டு எழுந்து போனாள். இதை அரவிந்தின் அம்மா கேட்டுக்கொண்டு இருந்ததை அவளுக்கு தெரியாது. பிறகு வீட்டுக்கு வந்து நாம பண்ணினதுதான் தப்பு என்று அரவிந்திடம் மன்னிப்பு கேட்டார் அம்மா. அவள் அத்தை செய்த சதியால் இப்படி சண்டை வந்து அவர்களின் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்த வேண்டியதாகிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டார். விரைவில் இருவரையும் அவர் அரவிந்தின் அம்மா சேர்த்து வைப்பார் என்று நம்புவோம். நண்பர்களே, ஒருவருடைய இழப்பு குடும்பத்தில் தாங்க முடியாததான். ஆனால் அதற்கு தன் வீட்டுக்கு வரும் மருமகனோ தான் காரணம் என்று மூட நம்பிக்கையை விட்டு நல்ல முறையில் அவர்களை வாழ. கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். யாருடைய இழப்புக்கும் வேறொருவர் காரணமில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி.